ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஷக்கீல் விலாக்ஸில் தி பெஸ்ட் கம்யூட்டர் செக்மெண்ட்டில் இந்த 100cc 100 to 125 இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே இருக்க ஒரு ப்ராப்பரான கம்யூட்டர் மோட்டர் சைக்கிள், மைலேஜ் கொடுக்குற மோட்டர் சைக்கிள், எக்கனாமி, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய ஃபேமிலியில் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஆஸ் அ பார்ட் ஆஃப் த மெம்பராக வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். எஸ், ஹீரோவில் இப்போது நியூவாக ஒரு மோட்டர் சைக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேஷன் தெரியும். ஸோ அதை தொடர்ந்து கம்யூட்டர் செக்மெண்ட்டில் ஹெச்எஃப் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே உங்களுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி அந்த ஹெச்எஃப் டீலக்ஸில் ப்ரோ அப்படின்னு சொல்லி வேரியன்ட் தான் நம்ம கூட இருக்குது. பிளாக் ரெட்டுன்ற கலர் தான் இருக்குது. ஹெச்எஃப் டீலக்ஸ்லேருந்து இந்த ப்ரோவில் என்னெல்லாம் அப்படி ப்ரோ கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் ப்ரோ பண்ணியிருக்காங்கன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் எல்இடி லைட்ஸு அண்ட் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். நீங்கள் கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு மோட்டர் சைக்கிள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோவில் என்னெல்லாம் இருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வண்டியோட லுக்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். பழைய ஹெச்எஃப் டீலக்ஸ் இருக்குல்ல, அந்த வெறும் ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ. இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா லுக் வைஸ் பயங்கரமான ஒரு சேஞ்சஸ்னு சொல்லலாம். நல்லா ஷார்ப்பான கிராஃபிக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்கர்ஸு, கிராஃபிக்ஸ் இதெல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மேஜர் சேஞ்சுன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த எல்இடி பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ரண்ட் போர்ஷனில் மேலே உங்களால் அந்த டிஆர்எல் பார்க்க முடியும். ஸோ இந்த டிஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ஆன் பண்ண உடனே வந்து ஃபஸ்ட்டு டிஆர்எல் லேம்ப் வந்து எரியும். அதுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை பீம், லோ பீம் அந்த எல்இடி லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு குரோம் பீடிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் எல்இடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஹெச்எஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஹாலோஜன் லேம்ப் தான். அதை விட இது கொஞ்சம் விசிபிலிட்டியில் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஹெச்எஃப் டீலக்ஸ்லேருந்து டீலக்ஸ் ப்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஹீரோவில். ஸோ நெக்ஸ்ட் வண்டியில் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனுடைய கம்ஃபர்ட் வந்து உண்மையாக நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போது வந்து ஒரு கம்யூட்டர் மோட்டர் சைக்கிளில் மேஜராக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு, ரெண்டாவது அந்த வண்டி எந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது, சிட்டியோட யூசேஜ் எப்படி இருக்குது, அண்ட் வண்டியோட மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட்டுன்னு வரும்போது இந்த டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் சூப்பராக வேலை செய்யுதுன்னு சொல்லுவேன். அண்ட் எனக்கு ரோட்டில் பக்காவாக க்ரிப் பண்ணது இந்த டயர்ஸ் தான். 80/100 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டியூப்லெஸ் டயர்ஸ், 18 inch டயர்ஸ் தான் வருது. ப்ளஸ் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க இந்த டயரு. அண்டு இப்போ நிறைய வந்து டியூப் டயர்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. பட் இப்போ டியூப்லெஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்ட் ஃபீச்சர் தான். டக்குன்னு நம்ம பஞ்சர் போடணுன்னா வீலை கழட்டிகிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் ஆகும். டியூப்லெஸ்னால் ஈஸியாக பஞ்சர் போட்டு நம்ம டக்குன்னு வேலையை பார்த்துடலாம். ஸோ அதுக்காக டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்துடும். அண்ட் ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டிஸ்க் வந்து வரல கைஸ், ஏன்னா இது வந்து ஃபோக்கஸ்டு ஃபார் ஒன்லி கம்யூட்டிங் பர்பஸ். அதுலேயும் 100cc செக்மெண்ட் அப்படி இருக்கப்போ இந்த வண்டிக்கு மேஜராக டிஸ்க் வந்து தேவைப்படாது. அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ அதனால் டிஸ்க் வேணான்ற மாதிரி எடுத்துட்டாங்க. அதுக்கு தான் ஐபிஎஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ பவர் பண்ணக்கூடிய என்ஜின் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ஜின் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த என்ஜின் பவர் பண்ணுற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5.9 kW at 8000 RPM வந்து இந்த வண்டியோட பவர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதே மாதிரி டார்க் வந்து பார்த்திங்கன்னா 8.05 Nm டார்க் at 6000 RPM வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இந்த வண்டி வந்து உங்களுக்கு டார்க் வேல்யூ அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால தான் மைலேஜ் எஃபிஷியன்சியுமே நல்லாயிருக்கு. ஸோ மைலேஜ் பற்றி நான் பேசுகிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து தான் என்ஜினுடைய எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. கிக்கர் கொடுத்துருக்காங்க கைஸ், அது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் சொல்லுவேன். அண்ட் செல்ஃப் ஸ்டார்ட்டுமே இருக்குது. செல்ஃபு வித் கிக்கர் ரெண்டுமே வந்துடும். பிரேக் பெடல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பிரேக் பெடல். இங்கே ஒரு சின்ன ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெரி குட்னு சொல்லுவேன். இந்த என்ஜின் வந்து எனக்கு எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு 60 to 70 தான் ஹையஸ்ட் ஸ்பீடுன்னு பார்த்தாலே ஒரு 60 தான் போகிறோம். ஏன்னா இந்த வண்டி ஃபோக்கஸ்டு ஃபார் சிட்டி யூசேஜுக்கு தான் நம்ம இந்த வண்டியை வந்து ஓட்டுவோம். ரொம்ப லாங் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப பிரேக் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஏர் கூல்டு இன்ஜின் ப்ளஸ் பவருமே வந்து உங்களுக்கு கம்மி தான். 5.9 kW தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. மார்க்கெட்டிங் பர்பஸ், ஆஃபீஸ் பர்பஸ், நல்ல எனக்கு
மைலேஜ் நல்லா வரணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவே போதுமான ஒரு டார்க் தான் கைஸ். இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தான் சொல்லுவேன். அந்த டார்க்குக்கு எனக்கு இந்த வண்டி வந்து ஓட்டுறதுக்கு உண்மையாக சொல்கிறேன் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. என்ஜின் செம்ம ரிலையபிளாக இருக்குது. வைப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருந்துச்சு. ஃபுட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அது வந்து ஜென்ரல் நார்மல் தான். அதனால் எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் நான் ஃபீல் பண்ணல. நெக்ஸ்ட்டு வண்டியோட சீட்டு தான் நல்லா வந்து குஷனிங் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் 733 mm வந்து சீட்டோட லென்த் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இந்த சீட்டில் நான் உட்கார்றப்போ எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. பட் என்னால் ரொம்ப லாங் டேர்முக்கு வந்து ஓட்ட முடியல, ஃப்ராங்காக சொல்லிடுறேன். அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ராடாக கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து கம்யூட்ரு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க, கண்டினியூஸாக ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக ஒன் ஷாட்லேயே 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்ட மாட்டீங்க. பிகாஸ் ஒரு இடம் போவீங்க, டக்குன்னு ஸ்டாப் பண்ணுவீங்க, வருவீங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் வந்து நல்லா தான் இருக்குது. சீட்டோட குஷனிங்குமே வந்து நல்லா இருக்குது. அண்ட் சீட் லென்த் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 733 mm சீட் ஹைட்டு. இப்போ வண்டி வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 110 கிலோ வந்து வெயிட் வருது இந்த வண்டியோட வெயிட்டு. ஸோ 110 கிலோ வந்து நல்ல ஒரு மேனேஜபிள் வெயிட் தான். ஏன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து பெட்டராக கிடைக்குது. ப்ளஸ் டார்க் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு இல்லை. ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு ஃபியூல் டேங்க் குட்டியாக இருக்குதுன்னு தெரியுது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குட்டியாக இருக்குது அப்படின்னு. பட் இது 9.6 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வரா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, வண்டியோட அட்டாச் ஆகல. இந்த லிட் வந்து தனியாக கையில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் வந்து கம்பெனியில் வந்து ஒரு 70 சொல்கிறாங்க கைஸ். பட் இது வந்து ஆக்சுவலாக சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் டெஸ்ட் பண்ணலை. பட் ஒரு சில பேர்கிட்ட வந்து நான் யூசர்கிட்ட ரிவ்யூ கேட்டது என்னென்னா, உங்களுக்கு என்ஜினில் எதுவும் சேஞ்ச் பண்ணல, பட் அந்த மைலேஜ் மட்டும் ஏதோ ஒன்று வந்து அடிஷ்னலாக கொடுத்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்ற மாதிரி ஹீரோ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்சென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மைலேஜ் அண்ட் ரிலையபிலிட்டி, என்ஜினோட ஸ்மூத்னஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறன்ற மாதிரி பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் 60 to 65 அப்படின்றது கிடைக்கும், 65ன்றது கிடைக்கும். அண்ட் பேஸ்டான் வந்து மைலேஜ் வந்து ஒருத்தரோட ஓட்டுற விதம் பொறுத்து தான். சில பேர் வந்து ரொம்ப ஹார்ஷாக ஓட்டுவீங்க, சில பேர் எக்கனாமிலே மெயின்டைன் பண்ணி ஓட்டுவீங்க, சிட்டியில் ஓட்டுவீங்க, ஹைவேல ஓட்டுவீங்க, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. பேஸ்டான் உங்கள் யூசேஜ் பொறுத்து தான் மைலேஜ். ஸோ மைலேஜ்னு நிறைய பேர் கேட்குறீங்க. மைலேஜ் வந்து எப்பயுமே அந்த யூசர் பொறுத்து தான் வந்து மாறும். 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பம்ப்லையுமே வந்து எனக்கு தட்டலை அந்தளவுக்கு ஈஸியாக. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பின்னாடி வந்து பில்லியன் வந்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தாங்க. பட் அவங்க இருக்கும் போதே வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு கீழே வந்து என்ஜின் பார்ட்டோ இல்லை சைலன்சர் பார்ட்டோ அடிபடுற மாதிரி எனக்கு ஃபீல் வந்து ஆகலை கைஸ். நல்லா தான் இருக்குது வண்டி கிரவுண்ட் கிளியரன்ஸு. இப்போ ஃபேமிலியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். கீ ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஒரு 140 வரைக்கும் இந்த இது போகும். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க 140 வரைக்கும் போகுமா அப்படின்னு. அது சும்மா ஒரு கிராஃபிக்கல் இதுக்காக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, இதோடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. சின்னதாக தான் இந்த போர்ஷன் தான் உங்களுக்கு டிஸ்பிளே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சு ஒரு பேக் லைட் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதெல்லாம். ஸோ இந்த டிசைன்ஸு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் லைட் கிடையாது, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸு. லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் லைட் நியூட்ரல் இது I3S. ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அந்த பேக் லைட் சிஸ்டமு. பட் எல்சிடி டிஸ்பிளே உங்களுக்கு இந்த அளவுக்கு இருந்தாலும் இதில் தேவையான இது இருக்குது கைஸ். அதே மாதிரி இங்கே ஒரு குட்டி பாக்ஸ் உங்களால் பார்க்க முடியும், இந்த பாருங்களேன், ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா. அது வந்து உங்களுக்கு ஆக்சசரி, அதாவது சார்ஜிங் போர்ட்டை வந்து அப்டேட்டாக கொடுக்கல இவங்க. வந்து வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்சசரியாக கொடுத்துட்டாங்க. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில ஹீரோ சைடில். கொடுத்துருந்தா இது கொடுக்கறதுனால என்ன ஆக போகுதுன்னு தெரில. பட் அது ஏன் கொடுக்காம விட்டாங்கன்னு தெரியல. இது கொடுத்துருந்துருக்கலாம், நல்ல சூப்பரான ஒரு ஃபீச்சர், நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இப்போ டெலிவரிலாம் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களாம் ஒரு எமர்ஜென்சிக்கு டக்குன்னு ஃபோன் ஆஃப் ஆக போகுதுன்னா இதில் போட்டு சார்ஜ் பண்ணிக்க போகிறாங்க. அதை வந்து ஒரு ஆக்சசரியாக வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இங்கே வந்து ஓடோமீட்டர் மட்டும் வருது, அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவும் பெருசாக வந்து கொச்சன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாங்க டிஸ்பிளேல. நெக்ஸ்ட் வண்டி சைட் மிரரு. ஸ்ப்ளெண்டரு, பேஷன் இதெல்லாம் என்ன மிரர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த மிரர்ஸ் தான். மிரரோட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்டு விசிபிலிட்டி நல்லா இருக்குது கைஸ். ஜென்ரலாகவே ஸ்ப்ளெண்டர், பேஷனோட அந்த மிரர்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். விசிபிலிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. பட் ஸ்டில் அதே மிரர் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது மிரர் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு வண்டியோட ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். இங்கே வந்து மேலே வந்து I3S ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸ்விட்ச் கீஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோவில் எப்பயுமே நல்ல குவாலிட்டியில் தான் கொடுப்பாங்க. இந்த கேபிளோட குவாலிட்டியாக இருக்கட்டும், ஆக்சிலேட்டர் கேபிள் குவாலிட்டி, இந்த ஸ்விட்ச் கீரோட குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். எந்த ஒரு இம்பேக்ட்லேயும் பெரிய இம்பேக்டில் உடையிற அளவுக்கு தான் இருக்குமே தவிர, ஏதாவது சின்னதாக ஒரு குவாலிட்டி இஷ்யூஸ் வராது, இல்லை ஏதாவது பிரேக்கேஜ் வருது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஹீரோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சைடு வந்து இண்டிகேட்டர் அந்த இது கொடுத்துருக்காங்க, ஹார்ன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஹை பீம் லோ பீம், இங்கே வந்து இந்த பாஸ் ஸ்விட்ச், அந்த பாஸ் ஸ்விட்ச் எதுவும் கொடுக்கல கைஸ். கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டெயில் லேம்ப் தான் பார்க்க போகிறோம். டெயில் லேம்ப் வந்து ஒரு ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்இடின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப்க்கு மட்டும் தான் அந்த எல்இடி வரும். இண்டிகேட்டர்ஸ் அதுக்கு வந்து எல்இடி கிடையாது, இது வந்து எல்இடி கிடையாது. ஸோ டெயில் லேம்ப்பு, இண்டிகேட்டர்ஸ் இது எல்லாமே வந்து ஹாலஜன் செட்டப் தான். இங்கே நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துடும். இங்கே ஒரு சின்ன அந்த ரிஃப்ளெக்டர் பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டயர்ஸ் 80/100 சேம் என்ன டயர் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டயர்ஸ் தான் வந்து இங்கே ரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செயின் ப்ரொடெக்ஷன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சிக்மெண்ட்ன்றனால உங்களுக்கு அந்த செயின் ப்ரொடெக்ஷன் கார்டு. அண்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ அந்த செயின் ப்ரொடெக்ஷன் கார்டு வந்து எனக்கு ரஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதனால் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அந்த ரஸ்டிங் இஷ்யூ நிறைய வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த செயின் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரஸ்ட் ஆகி இந்த ஓட்டையாக இருக்கும் நிறைய வண்டியெல்லாம். அதனால் வந்து மேபி தண்ணியெலாம் உள்ளே போகும். பட் இதில் வந்து உங்களுக்கு ரஸ்டிங் இஷ்யூஸ் இருக்காது. அண்ட் இது வந்து உடைய போகிறதும் கிடையாது, ஏன்னா இந்த இடத்துல டேமேஜ் ஆகுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஸோ அலாய் வீல்ஸ், டியூப்லெஸ் டயர்ஸ், 80/100 டயர்ஸ் ப்ளஸ் செயின் கார்டு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மஃப்ளர் வந்து நல்லா இருக்குது. சைலன்சர் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டு வந்து குரோம் ஃபினிஷில் வந்துடும். ஸோ இது வந்து இப்போ வண்டியோட லுக்கை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் ஷாக் அப்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள், ஒரு 2 ஸ்டெப் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா 2 ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஸ்டெப் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸ்விங் ஆர்ம்ஸ் வந்து உங்களால் பார்க்க முடியும். அது வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் ட்ரம் பிரேக் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் இந்த பிரேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐபிஎஸ் கொடுத்துருக்கனால, ஸோ இந்த பிரேக் கூட சேர்ந்து ஆக்சுவேட் ஆகும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் வந்து இந்த பிரேக் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஆப்வியஸாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் ஐபிஎஸோட சிஸ்டம். ட்ரம் பிரேக் பொறுத்த வரைக்கும் எனக்கு லேக் இல்லை, ஏன்னா 2 பிரேக்குமே சேர்ந்து தானே ஒர்க் ஆகுது. ஸோ அப்படின்ற இருக்க பட்சத்தில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து பெருசாக லேக் ஆகிற மாதிரி எதுவும் எனக்கு ஃபீல் ஆகலை. நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பில்லியன் கிராப் ரெயில் வந்து உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல் வந்து நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இதில் வந்து நிறைய இடத்துல அந்த கிளாஸி தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே. இந்த இடத்துல பாடி பேனல்ஸு, ஃப்ரண்ட் வைசரு அண்டு சஸ்பென்ஷனு, ஸ்விங்காம், இந்த மாதிரி வண்டியை வந்து கிளாஸியாக போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து லுக் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கர் கிராஃபிக்ஸ் வந்து பார்க்க முடியும். நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க, 2 லைன் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் இப்போது ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ பார்க்குறதுக்கு. கைஸ் இப்போது இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ வந்து நான் ஓட்டி பார்க்க போகிறேன். ப்ராக்டிக்கலாக வந்து சிட்டியில் தான் ஓட்ட போகிறோம். சிட்டியில் எப்படி கம்ஃபர்ட் இருக்குது அண்ட் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, வண்டியோட ரிலையபிலிட்டி, என்ஜின் ரிலையபிலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை இந்த டெஸ்ட் ரைடில் பார்த்துடலாம். டெஸ்ட் ரைட் வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, இன்னைக்கு ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ டெஸ்ட் ரைட் பண்ணிடலாம். பிக்கப் நல்லா இருக்குங்க வண்டி. இது 100cc மோட்டர் சைக்கிள். இனிஷியல் பிக்கப் வந்து சூப்பராக இருக்குது வண்டி. ரீசெண்டாக இப்போ ஹீரோ சைடில் ஆடு ஒன்று விட்டுருந்தாங்க கைஸ். அதை நான் பார்த்தேன். ஒரு குட்டி யானை ஒன்று இருக்கும், அதையே வந்து கட்டி இந்த வண்டி வந்து இழுக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு பிக்கப் இருக்கும், அந்தளவுக்கு புல்லிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ 8 Nm டார்க் இருக்குது இந்த வண்டியில். அந்த அளவுக்கான வெயிட்டை வந்து புல் பண்ணோம், அப்போ வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் நல்லா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு, நல்லா இருக்குது கைஸ். இப்போ நீங்கள் டெய்லி கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா இருக்குது, சாஃப்டாக இருக்குது. கிளச்செலாம் பாருங்களேன், நல்லா சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ஜின்மே வந்து திணறல, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன். நிறைய பேர் வந்து இப்போது என்கிட்ட இப்போது லாஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ நான் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டிங் இதில் இருக்கேன், எனக்கு வந்து நல்ல மைலேஜ் தர மாதிரி வண்டி வேணும், அண்டு எனக்கு பவரு அதெல்லாம் வந்து மேட்ரு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு இந்த வண்டி வந்து நல்லாயிருக்கும். வெயிட்டும் வந்து 110 கிலோ தான். ஸோ ஈஸியாக வந்து டிராஃபிக்லலாம் வந்து உங்களால் ஃப்ளிக் பண்ணி ஓட்ட முடியும். கம்மியாக வெயிட் கம்மியாக இருக்குல்ல, ஸோ நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ரொம்ப குழந்த மாதிரி இருக்குது வண்டி.
குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஹீரோ இன்ஜின் வந்து எப்பயுமே வந்து நல்லா தான் இருக்கும் கைஸ். ஸோ அவங்களுடைய கிளச்சாக இருக்கட்டும், கியர் ஷிஃப்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லுவேன். இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் வைஸ் எந்த அப்கிரேடுமே வந்து ஹீரோ சைடில் பண்ணலை. அவங்க பண்ணியிருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஷார்ப்பான எட்ஜியான கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்எஃப் வந்து இப்போ முன்னை விட பார்க்குறதுக்குமே இப்போ நல்ல லுக்கில் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த என்ன சொல்கிறது, ரொம்ப அவுட்டேட்டடான ஸ்டைல் மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட்டாக அப்டேட் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. சேம் டியூப்லெஸ் டயர்ஸ் அதுவே தான். பட் இதில் சேஞ்ச் பண்ணதுன்னா இந்த கிராஃபிக்கல் சேஞ்சஸ் அண்ட் இந்த டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஆனால் இந்த யூஎஸ்பி இது மட்டும் கொடுத்துருந்துருக்கலாம், அது மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. இப்போ நான் சடனாக அடிச்சிருப்பேன், அதில் வந்து எனக்கு ரியர் வீல் லாக் ஆகி ஸ்கிட் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஐபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் விச் இஸ் வெரி குட். ஏன்னா ரியர் பிரேக்கை மட்டுமே லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக் ஒரு 40% ஒர்க் ஆகிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். எப்படினாலும் நம்ம சடனாக பண்ணுறப்போ இந்த 2 பிரேக்கையும் சேர்ந்து தான், ஃப்ரண்ட் பிரேக்கையும் ப்ரெஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் ரியரையும் ப்ரெஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கப்போ ஐபிஎஸ் கொடுத்தது ரொம்ப ஒரு செம்ம அட்வான்டேஜுங்க, மேஜர் அட்வான்டேஜ். மைலேஜ் வந்து உங்களுக்கு 70 சொல்லியிருக்காங்க கம்பெனியில். இப்போ நீங்கள் ஈவனாக ஆக்சிலரேஷன் கொடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 70 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் நிறைய பேரோட ஆக்சிலரேஷன் மாறும்ல. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு அந்த 70 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது டவுட் தான். மேபி சில பேருக்கு ஒரு +or-5 வரலாம். 68 65ன்றாங்க. பட் யாரை கேட்டாலும் 60க்கு மேலே தான் சொல்கிறாங்க. அது வந்து ஏன்னா இதை வந்து நம்ம போட்டு ரொம்ப ப்ரெஷர் பண்ணி ஓட்ட போகிறது கிடையாது. நானும் அவங்கள்ட்ட கேட்குறப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லோடு வந்து பின்னாடி வைப்போம், லோடு அடிஷ்னலாக வைப்போன்றனால மைலேஜ் வந்து கம்மியாகும்னு எனக்கு தோணுது. பட் அதனால தான் மைலேஜ் வந்து ட்ராப் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா அடிஷ்னலாக லோடு வச்சிங்கன்னா அதுக்கேற்ற பவர் போட்டு இழுக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பெட்ரோல் வந்து அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் தேவைப்படும்ல, அப்போ மைலேஜ் ட்ராப் இருக்க தான் செய்யும். ஓகே கைஸ், ஸோ இந்த டெஸ்ட் ரைட் வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இதில் எனக்கு பர்சனலாக வந்து எந்த ட்ராபேக்கும் வந்து தெரியல. பிக்கப் வைஸுமே சரி நல்லா இருக்குது, 100cc அண்ட் சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு, பிரேக்கிங் நல்லாயிருக்கு. உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் மட்டும் ஷோரூமில் கேட்டுட்டு அவங்க எந்த அளவுக்கு ப்ரைஸ் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதை நான் வந்து டீட்டெயிலாக அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லோரும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கியர்ஸ் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஹெட் கியர் ரொம்ப 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 முக்கியம். ஹெல்மெட் இல்லாமல் யாரும் ரைட் பண்ணாதீங்க. பி சேஃப், ரைட் சேஃப். பை கைஸ். இந்த வண்டி வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம இப்போ டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கைஸ். என்ன தான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே 100cc மோட்டர் சைக்கிள், 8 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். இந்த என்ஜினை ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண போகிறது கிடையாது, நார்மலாக யூஸ் பண்ணுவோம். பட் எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே இது மைலேஜ் எப்படி தருது, எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, எப்படி எனக்கு வந்து இந்த வண்டி வந்து எனக்கு சர்வீஸ் காஸ்ட் வைக்குது அப்படின்றது தான். சர்வீஸ் காஸ்ட் டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். நான் ஷோரூமில் வந்து கேட்டுட்டு இந்த வண்டிக்கு ஆவரேஜாக பர் இயருக்கு வந்து எவ்வளோ வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆகுது அப்படின்றத நான் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். அதை தாண்டி எனக்கு கம்ஃபர்ட் வந்து நல்லா இருக்குது கைஸ். கம்ஃபர்ட்டு, சஸ்பென்ஷன், டயரு, பிரேக்கிங் இது எல்லாமே வந்து நல்லா இருக்குது. நீங்கள் ஆஸ் அ பர்சனலாக வந்து ஒரு டெஸ்ட் ரைட் ஒன்று பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ பாருங்கள். இந்த ரிவ்யூன்றது ஒரு ரைடர்ஸோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த ஒப்பீனியனை உங்களோட பர்சனலாக நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது,
டச் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, அதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ வந்து ஒரு நல்ல அப்கிரேடுன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஹெச்எஃப் டீலக்ஸ் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுடேட்டடாக இருந்துச்சு. பட் அதனால தான் இப்போ வந்து இந்த 100cc லைன் அப்பில் ஹீரோவில் ஹெச்எஃப் டீலக்ஸ் ப்ரோ வந்து லான்ச் பண்ணி நல்ல கிராஃபிக்கலாக எல்இடி லைட் கொடுத்து ஒரு எல்சிடி கிளஸ்டர் கொடுத்து இதெல்லாம் வந்து செம்மையாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 100cc மோட்டர் சைக்கிள் நல்லா மைலேஜ் கொடுக்கணுண்டா, எனக்கு மெயின்டெனன்ஸு அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து காஸ்ட் வந்து சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோ ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷகில், டாடா.